எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயை வச்சு சிம்பிளாக ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவுமே சுலபமாக பண்ணிடலாம். வாங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமாங்க 120 mlக்கு நான் இங்கே கடலெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஊறுகாயை நல்லெண்ணெயில் செய்கிறதுனாலும் செய்யலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் நெல்லிக்காயை போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே நெல்லிக்காய் 1/4 கிலோவுக்கு வாங்கியிருக்கேங்க. வாங்கி கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டுங்க, ஈரமே இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி எடுத்து வச்சுருந்த இந்த நெல்லிக்காயிலிங்க நல்லா கத்தியை வச்சு சைடில் இது மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. அப்போ தான் நம்ம நெல்லிக்காயை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது நமக்கு நெல்லிக்காய் நல்லா ஃப்ரை ஆகி சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோங்க. இப்போ எண்ணெயும் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த சூடான எண்ணெயிலங்க நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துங்க மிதமான தணலில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு நெல்லிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நமக்கு நெல்லிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இது மாதிரி நிறம் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. நீங்கள் ஒரு முறை கரண்டிலேயோ இல்லாட்டி ஃபோர்க்லேயோ வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக அது உள்ளே இறங்கும். அவ்வளோதான், நமக்கு நெல்லிக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துங்க, ஈரமே இல்லாமல் கழுவி காய வச்சு வச்சுருக்கக்கூடிய பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. இந்த நெல்லிக்காய் ஆறுனதுக்கப்புறமா இதை பீசஸாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த ஊறுகாய்க்கு தேவையான மற்ற பொருட்களை நம்ம தாளித்து வச்சுக்கலாங்க. நெல்லிக்காய் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலைங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியணுங்க. இது மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறமாங்க இதே எண்ணெயில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே காம்போடு இருக்கக்கூடிய 4 வரமிளகாய் சேர்த்துக்கங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பெருங்காயத்தூள் வாசனை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை நம்ம ஆற விட்டுறணுங்க. இன்னொரு கடாயில் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கணும். நமக்கு வெந்தயம் நல்லா செவந்து வறுப்படணுங்க. அதே சமயத்தில் கடுகு நல்லா வெடித்து நமக்கு வெள்ளை கலரில் வரணும். இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா சாஃப்டான பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நம்ம ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிக்க போகிறோங்க. இது மாதிரி மாற்றினதுக்கப்புறமா இது கூட உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமாங்க இது கூடவே நல்லா பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்குங்க. நம்மளுடைய ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே காரத்துக்காக 30 கிராம் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துங்க நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நம்ம ஊறுகாய்க்கான இந்த மசாலா மிக்ஸ் பவுடர் ரெடிங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் ஆறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அதில் சைடில் கத்தியால் கீறி விட்டு ஃப்ரை பண்ணதுனால நீங்கள் இது மாதிரி லைட்டாக அமுக்கி எடுத்திங்கனாலே உங்களுக்கு நெல்லிக்காயெல்லாம் இது மாதிரி பிரிஞ்சு வந்துடுங்க. இது மாதிரி பிரித்து கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ண எல்லா நெல்லிக்காயும் இது மாதிரி பீசஸாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நமக்கு தாளித்து வச்சுருக்க எண்ணெய் ரெடியாக இருக்குது, மசாலா பவுடர் கூட ரெடியாக இருக்குது, அது கூடவே நெல்லிக்காயும் ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடியாகிருங்க. இப்போ நான் இந்த எண்ணெயிலங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காயை சேர்த்தாச்சு. இதே நெல்லிக்காய் கூட நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பொடியும் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஆயில், காரம், உப்பு எல்லாமே நெல்லிக்காய்க்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எப்பயுமே நம்ம ஊறுகாய் செய்யும் பொழுதுங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், கரண்டி இது எல்லாத்துலேயுமே தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு முடிஞ்சால் இந்த பாத்திரங்களையெல்லாம் நல்லா கழுவி ஒரு முறை வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு கூட இந்த ப்ராசஸை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம்.
பாருங்கள், அருமையாக நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் கலந்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு இன்னுமே ரெட் கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மிளகாய்த்தூளில் 5 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு 5 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதான், சூப்பராக வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றி ஒரு நாள் வந்து நம்ம அப்படியே விட்டுற போகிறோங்க. ஒரு நாளுக்கு அப்புறமா இந்த நெல்லிக்காய் ஊறுகாயிலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த நெல்லிக்காய் ஊற ஜாருக்கு மாற்றிக்க போகிறோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை வந்து இந்த கண்ணாடி பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக மெயினான இன்க்ரீடியன்ட் எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து இதில் புழிஞ்சு விட போகிறோங்க. நான் இங்கே மீடியம் சைஸு எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதனுடைய ஜூஸை வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாயில் சேர்த்துட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். நான் இங்கே எலுமிச்சம்பழம் பயன்படுத்தியிருக்கேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் புளியை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. நம்ம போட்டிருக்க இந்த எலுமிச்சம்பழ ஜூஸை எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க இதை வந்து மூடி போட்டு வச்சிட போகிறோம். ஒரு நாளுக்கு அப்புறமா நீங்கள் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்திருக்குங்க. நெல்லிக்காய் சூப்பராக எண்ணெயில் ஊறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு ரெடி. சூப்பரான இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை வந்து ஒரு முறை கலந்து விட்டுட்டுங்க இப்போ நம்ம இதை கண்ணாடி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாங்க. எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது மாதிரி ஊறுகாய் ஐட்டம் செய்யும் பொழுது கண்ணாடி ஜாரோ இல்லாட்டி பவுல்லையோ இந்த மிக்சிங் இதை பார்த்தோம்னா அது வந்து நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டுங்க இப்போ இதை ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றிக்கிங்க. இது மாதிரி ரெடி பண்ண இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை கண்ணாடி ஜாருக்கு மாற்றி எடுத்தோம்னா அருமையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்பவுமே சுலபமான முறையில் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க, மிகவும் அருமையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடிங்க. இங்கே நெல்லிக்காயை நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு முறை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுனால நமக்கு நெல்லிக்காய் நல்ல ஜூஸியாக, அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்க உப்பு காரம் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.